சின்ன மிஷின் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் வந்து பாபின் இருக்குல்ல, அடியில் மாட்டக்கூடிய பாபினில் போடக்கூடிய நூல் வந்து இதே மாதிரி 3 நூலாக கொடுத்து அடியில் அந்த மாதிரி 3 நூலாக வர மாதிரியும் மேலே வர நூல் ஒத்த நூலாக வர மாதிரியா போட்டு தைச்சாதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஓரலாக கிடைக்கும். நீங்கள் சின்னதாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், பெருசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ சின்னதாக போடுறீங்க அப்படின்னிங்கன்னா வெறுமனை ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். முதலே இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் கையை வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். விரலை இந்த மாதிரி விரிவாக வச்சுட்டு இப்படியே போடணும். ஃபஸ்ட் தைக்கும் போது நீங்கள் வந்து லைட்டாக ஃபூட்டை வந்து அடியில் தூக்கிக்கிறணும். சின்ன மிஷினில் வந்து ஃபூட்டு கீழே தூக்க முடியாது. அதனால வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த லிஃப்டரை லைட்டாக கையில் தூக்கிட்டு விரல்களையும் துணியையும் எக்காரணத்தை கொண்டையும் அசைக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் அசைக்கும் போது தான் அந்த மாதிரி கரெக்டாக அப்படி வரும். ஒரு வி ஷேப்பில் இப்படி இழுத்து வரும். நம்ம நூல் கோர்த்தோம்ல, இது வந்து அடிப்பகுதி. மேல் பகுதி நம்ம ஒத்த நூலாக போட்டது இப்படி இருக்கும்.